என்னத்தே என்னத்தே நோண்டத்தே நல்ல கேளு கேளு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? உன் தங்கச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கா? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி இருக்காளா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வந்த பிள்ளை செய்யற காரியமா இது? சரியான ஓடு காலியால பாத்தீங்க ஆனந்துக்கு கட்டி வச்சிருக்கியே. நல்ல பிள்ளைன்னு அக்கா அவளை அவன் மகனுக்கு கட்டி வச்சாவே. இப்படி பண்ணிருக்கா உன் தங்கச்சி? வீட்ல ஒருத்தர் இல்ல சொல்லாம ஓடி இருக்காளா? ஓடு காலியா நீ கூட்டிட்டு வர சொன்னியாமே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் தங்கச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காவே? எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம். இப்படிப்பட்ட ஓடு காலியெல்லாம் எங்களால வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு என் தங்கச்சி பேசுறியா? எல்லாத்தையும் நான் அத்தட்ட சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிடுவாவே. ஓடுகாலிங்கறியா? அவ எங்க ஓடிட்டா அப்படி? டா புருஷன்ட்டே சொல்லாம மாமியார்ட்டே சொல்லாம குடும்பத்துல ஒரு ஆள்ட்டே சொல்லாம ஓடி இருக்காளே. சரி அந்த குடும்பத்துல தான் பிரச்சனை. அக்காகாரி நீங்க தான குத்துக்கல் மாதிரி இருக்கா, இங்க வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு உங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடணும்? உங்க அம்மையா எல்லாத்தையும் பார்த்துட்டு வாயை மூடிட்டு தானே அங்க உட்கார்ந்திருக்காவே. பிள்ளை இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன்னு பதற வேண்டாம். அவ தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இந்த வீட்டுல தள்ள வேண்டாம். என்ன அம்மகாரி அவியலாம்? இதுவே என் பிள்ளை இந்த வீட்டுக்கு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்தான்னு வச்சுக்க, விளக்கு மாத்தால சாத்தி துரத்தி விட்டுருப்பேன். இவிய வந்தது சந்தோஷம்னு வீட்டுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்காங்களே எதுக்கு? வீட்டுல வேலை செய்ய ஆள் இல்லையாமா? அவளதான் மாடு மேய்க்க போட்டிருக்கோ. பாருங்க தேய், நீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க தேய். ஆனந்துக்கு வந்து என் தங்கச்சி சத்தம் போட்டுருக்காரு. அவன் அந்த கோவத்துல எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. புருஷன் கோவத்துல சத்தம் போடதான் செய்வான். அதுக்காக உன் தங்கச்சி ஓடிடுவாளோ? புருஷன் சத்தம் போடுவாருன்னா பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகதான் செய்வான். என் தங்கச்சி சின்ன பிள்ளை, உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அவ யார்கிட்ட சொல்லன்னு தெரியாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எங்க அம்மா பதறிட்டு உடனே போன் போட்டு எனக்கு தான் சொன்னேன். நானும் உடனே போய் அத்தைட்ட சொல்லியாச்சு. நான் சொல்லலைன்னா அத்தைக்கே தெரிஞ்சிருக்காது. அவிய குழந்தை போய் கூட்டிட்டு வர சொல்லியே அப்படின்னு சொன்னாவே. உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? யார் இப்ப இதை உங்ககிட்ட சொல்லி கிளப்பி விட்டது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் தங்கச்சி எதுக்கு இப்ப ஓடுனா அந்த வீட்டை விட்டு? ஓடுகாலியெல்லாம் கூட்டிட்டு வர சொல்ல முடியாது. நான் போய் அக்கா கிட்ட பேசியே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல போறேன் பாரு. போனவளுக்கு வர தெரியாதோ? ஆனந்து தான் போய் கூப்பிடணுமா அந்த மகாராணியே? ஏத்தே, அது அவங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அவர் போய் கூடியாரு கூடாம போறாரு. உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையே உங்களால வந்ததுதான். நீங்க சண்டை இழுத்து விட்டுட்டு நீங்க பேசாங்க தேய். என்னது என்னால வந்ததா? ஆமா, உங்களால ஆரம்பிச்சதுதானே. என் தங்கச்சி புருஷனே நிச்சயத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிருக்கிய. என் தங்கச்சியா அதால வராம இருந்துட்டா. நான் எதுக்காக வராம இருக்காவன்னு கண்டுபிடிச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அப்ப பிரச்சனை ஒன்னால வந்துச்சு சொல்லு கோமரி. என்னாலங்க? நீங்க தானே அவரை வர வேண்டாம்னு சொன்னீங்க. உங்களால தான் பிரச்சனை வந்திருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். உன் தங்கச்சி ஓடி போனதுக்கு ஏன் மேல வீண் பழி போடாதே. அவ திமிர எடுத்து ஓடி இருக்கா. ஏத்தேய், பூண்டு குழம்பு வைக்கட்டுமா புளி குழம்பு வைக்கட்டுமா? ஆனே வயித்தச்சல நின்னு பேசிட்டு இருக்கே. இப்ப பூண்டு குழம்பு புளி குழம்புலாம் ரொம்ப அவசியம். ஏத்தேய், வயிற்றுச்சலா இருக்குதோ? அப்படின்னா மணத்தக்காளி கீரை தான் சரி தேய். அதை போட்டு கடைஞ்சி வச்சிருட்டுமா? இங்க பாரு, வயித்தச்சல கிளப்பிட்டு இருக்காத பேரு. ஏத்தேய், அப்படின்னா என் கூட வாங்கத்தே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். வயிற்றுச்சல் இப்படியே விட்டியல்னா பெரிய பிரச்சனை வந்துடும் தேய். வாங்க போய் 2 ஊசியை குத்திட்டு வந்துருவோம். எனக்கு நீ வந்து வாச்சிருக்கிய பாருங்க 2 மார்போளுவேனே. 2 பேரும் 2 தூர்வமா தான் இருக்கு. ஒன்னு தெக்க இழுத்தா என்னோட வடக்கு இழுக்கு. ஒன்னு நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட முட்டாளா அலைஞ்சிட்டு இருக்கு. யார் முட்டாளி யார் அறிவாளி? ஏத்தேய், அறிவாளி கண்டிப்பா நான் தானே. நீ தானே சரியா ஓட்ட உருவம். முட்டாள் முட்டாள் சரியான வடிகட்டின முட்டாள். இந்தா இவ இருக்காளே எல்லாரையும் முட்டாள் ஆக்கிடுவா. மொத்தத்துல 2 பேரையும் வச்சிட்டு நான் படிய பாடுறதுக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வெளிய சொல்லி முடியாது. ஏத்தே, என் தங்கச்சி கூப்பிடக்க புருஷன் போவாரு. இனி இதை பத்தி என்கிட்ட கேட்காங்க தேய். ஏத்தேய், அவ தங்கச்சி கூட அவ புருஷன் எதுக்கு போனோம்? அவ எங்க போனா தேய்? இதுக்கு தான் சொன்னவனியே முட்டாள்னு. தலைய முடியாம வாழ முடியாம தான் வந்து நின்னு கதை கேப்பா. போ போய் பூண்டு குழம்பு வச்சு தொலை. எம்மா பூண்டு குழம்பு வைக்க போறாவே. ஆமா அதுக்கு என்ன? எம்மா பூண்ட முழுசு முழுசா போடாம அரைச்சு போட சொல்லுமா, அது இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓஹோ அப்படியா? ஏன் ஓட்ட உருவம் கேட்டுக்க. பூண்ட உரிச்சு மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்து மொத்தத்தையும் வாயில ஊத்தி விடு. அப்பயாவது இது திங்கிறத நிறுத்துதான்னு பாப்போம். ஐயோ எம்மா, என்னடி எப்ப பார்த்தாலும் சோறு குழம்பு. இத விட்டா ஒண்ணும் தெரியாது உனக்கு. ஏத்தேய், நீங்க சொன்ன மாதிரி அரைச்சிட்டு வந்து வாயில ஊத்திட்டுமா? நான் தான் ஏதோ வயித்தச்சல்ல சொல்லிட்டேன். உனக்கு என் புள்ள நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? அரைச்சு உன் வாயிலே ஊத்திட்டு போய் பார்த்து வரங்க. சரி தே, எந்த வேலையும் செய்யண்டா, அரைச்சி வாயில ஊத்திட்டு போய் படுத்துக்கிடி. பீச்சு விட வேண்டிய
சரி தேய். கூட்டு எதுவும் வைக்க மாட்டேன், பூண்டை எடுத்து கட்டிக்கிடுங்க. உங்களோட கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு நாங்கள் அததான் கடிக்கணும். மைனி, பூண்டு குழம்புக்கு அவிச்ச முட்டையும் பொரிச்ச அப்பளமும் நல்லா இருக்கும். அதையே செஞ்சிருங்க மைனி. கூட்டு இல்லாம சோறு வாய்க்குள்ளேயே போவாது. இவ்வளவு தெரியுதுல, அந்த அப்பளத்தை வச்சு முட்டையாத அவிக்க போனேன். அம்மா, திங்கிறதுக்குன்னா சொல்லுனா அடுப்பாங்கரைக்கு வரேன், சமைக்கலாம் வர முடியாது. புருஷன் வீட்ல போய் நீ என்னதான் பண்ண போறியோ எனக்கு தெரியல. இப்படியே தின்னுட்டு திரிஞ்சா 4 நாள்ல அவன் துரத்தி விட்டுறான், அப்புறம் அவ்வளவுதான். உன்னை சமைக்க பாடி பாடி நான் சொன்னேன்ல. அம்மா, கல்யாணத்துக்கு பிறகு கதையே வேற. உனக்கு இந்த விஷயமே தெரியாதோ? நான் கல்யாணம் முடிச்சிட்டு போன பிறகு அங்க வந்து பாரு, என்ன நடக்குன்னு எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும். இது ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கன்னு ஆள் விடுவாவ வந்து பார்க்க வேண்டியிருக்கோம். அம்மா, உனக்கு சொன்னா புரியாது, அங்க வந்து பார்த்தாதான் தெரியும். என்ன சொல்லிட்டு போறாய்வா? ஒருவேளை அங்க போன வேலை செய்ய பழகிருவாளோ? இருந்தாலும் இருக்கும், புருஷன் வீட்டுக்கு போனா எல்லா அவளும் செய்வாள்வே. இங்க மட்டும் தான் செய்யறதுக்கு வலிச்சிரும். ஹலோ சாரஜா, எல்லாம் என்னாச்சு அங்க? ஒருத்தருங்க வரவே இல்லை உன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு தகவல் கூட நீ சொல்லவே இல்லை. அங்க என்னதான் நடக்குது? இந்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம், நல்லபடியா வாழ்வான்னு நினைச்சேன். இப்படி வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காளே, இதுக்கு என்னதான் பதிலு? நீ ஒரு அக்காக்காரியா இருந்துட்டு அந்த வீட்ல இருந்துட்டு சும்மாயா இருக்கா? ஏம்மா, சும்மா புலம்பிட்டே இருக்காதம்மா, சும்மா இரு. அந்த வீட்ல போய் என்னென்னலாம் அங்க நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அத்தை, சரோஜினி புருஷனை அனுப்பி விடியே, அவளை கூட்டிட்டு வர சொல்லின்னு சொல்லியிருக்காவ. அவர் வருவார், வந்து கூப்பிடுவாரு, அனுப்பி விடு. ஏன் வருவாருங்க, நான் யாரும் வரலையே. கெட்டி கொடுத்த பிள்ளை இப்படி வீட்ல வந்து இருந்தா பக்கத்துல என்ன நினைப்பாவே? கல்யாணம் முடிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் என் வீட்டுக்கு வந்திருக்கா புருஷனோட. அதுவும் தலை தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள். அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த வீட்டு பக்கம் அவரை கூட்டிட்டு வந்தது கிடையாது. இப்ப தனியா வந்துங்க கிடந்தா அக்கம் பக்கம் கேட்கவளோ பார்க்கவளோ என்ன சொல்லுவேன்? ஏதோ பிரச்சனை போல சண்டை போட்டுட்டு வந்துட்டா நிரந்தரமா இன்னும் இங்கதான் இருப்பான்னு சொல்லுவாளுவே. அவளும் வாய்க்கு அவளு போட்ட மாதிரி வந்து இப்படி உட்கார்ந்துட்டாலே இது நல்லாவா இருக்கு? வந்து கூட வேண்டியதானே, வந்துட்டா சரி. இப்படியே அசால்ட்டா இருக்குது. ஏம்மா, நான் அத்தைட்ட சொல்லிட்டேன். அவிய உன் தங்கச்சியாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானே இதை பேசி முடிச்சிருப்பேன்லான்னு சொன்னாவே. ஏன்ட்ட சொல்லாம போயிட்டாலேன்னு வருத்தப்பட்டாவே. நாளைக்கு ஆனந்த குழந்தை அனுப்பி கூப்பிடின்னு சொன்னாவுமா. சும்மா கோவிட்டுட்டே இருக்காதே. இனி அந்த வீட்டு கட்டி கொடுத்துட்டு என்னையதான் போட்டு நீ பாடா பட்டிக்கிட்டு இருக்கா. அங்க ஒருத்தி வந்து உட்கார்ந்துருக்கால, அவட்ட கேள எதா இருந்தாலும் பேச. இப்படியே பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, நான் அங்க ஓடி வந்துருவேன். ஏலம், என்ன வார்த்தை பேசியா நீ? நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கவ வாயில இந்த வார்த்தை வரலாமா? என்னைய நீங்களும் பாப்பியடி பார்த்தா நீங்க வந்து இருப்பீங்க, அவங்க வந்து உட்கார்ந்து கிடக்கா. இதெல்லாம் என்ன பேச்சு, என்ன பழக்கம்? பார்க்க நல்லாவா இருக்கு இதெல்லாம்? உங்களோட ஒத்த கையில பிடிச்சு கொடுத்தாச்சு, அவனும் கூட வாழைக்கு பாருங்க. எங்க நிம்மதியா வாழ விடுறியே? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பஞ்சாயத்து பண்றதே எனக்கு வேலையா இருக்கு. இதால என் மாமியார் என்னை ஏசிட்டு கிடக்கு. அந்த வீட்டுல போனா அந்த குசுப்பாக்கா என்னை ஏசியாவ. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு இருக்கு. சரில, கோவப்படாத. மாப்பிள்ள பண்ணிக்கு வந்து அவளை கூட்டிட்டு போயிருவாரா? ஆமா, வந்து கூட்டிட்டு போவாரு. அவட்ட என் வந்த மேல கோச்சிட்டு வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லி விடு. நான் போன வைக்கேன். நம்மளுக்கு தான் ஒரே சோதனையா இருக்கு. சரி, மறுமையும் வாராவலாம்ல. சரோஜினிட்ட போய் பேசணும், அவளை அனுப்பி விடணும். அவர் வந்தார்னா கோச்சிட்டு முறுக்கிக்கிட்டு இருக்காத, அவர் பின்னால போவான்னு சொல்லணும். வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல செல்லம்மா. அந்த சரோஜினி தான் வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிருக்கா. அதுவும் புருஷன்ட்டே சொல்லாம வீட்ல யார்ட்டையும் சொல்லாம போயிருக்கா. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதானே செய்யும். அதுக்கு கோச்சிக்கிட்டு அங்க ஓடி இருக்கா, சொல்லாம கொள்ளாம. அந்த சரோஜா வந்து என்னமோ ஒரு தங்கச்சி ரொம்ப நல்லவ மாதிரியும், நம்ம தான் ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரியும் சண்டை போடியா. அத்தையும் உடனே குழந்தனை கூப்பிட்டு போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லியாவ. என்ன நடக்குதுன்னே புரியல செல்லம்மா. நான் இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போதான் செஞ்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமலையோ யார்ட்டையும் சொல்லாமலையோ நான் போனதே கிடையாது. என் புருஷன் மேல கோவம்னா உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவேன், இல்லையா என் பிள்ளைகிட்டயாவது நான் சொல்லிட்டு தான் போவேன், எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இவ்வளவு மாதிரிலாம் திமிர எடுத்து நான் ஒரு நாள் கூட ஒன்னதே இல்லை செல்லம்மா. எப்படி திமிரில போயிருக்கா பாரா. அப்படியே நான் வீட்டை விட்டு போனாலும் அத்தை ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு தான் என் புருஷனை வந்து கூப்பிட சொல்லுவாவே. என் புருஷனும் அப்படிதான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவாரு. அதுக்குள்ள எனக்கு கோவலாம் போய் இங்க எல்லாரையும் பார்க்கணுமேங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நான் வருவேனே. ஆனா இவளுக்கு பாத்தியா உடனே
போய் கூட்டிட்டு வான்னு ஆனந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டாவ. அவரும் கூட போயிட்டாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்போ திரும்ப திரும்ப இவ இதே தப்பு பண்ணிட்டே இருப்பா இந்த வீட்ல இருந்து. இவரு ஓயாம போய் அவளை கூப்பிட்டுட்டு வரணுமோ? ஒரு தப்பு செஞ்சிருக்காவளா, 2 தப்பு செஞ்சிருக்காவளா? அவ செஞ்சது எல்லாமே தப்பு தான். தங்க நகைன்னு கவரிங் நகையை போட்டிருக்காவ. புருஷன் சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த கொண்டு போய் அக்காக்காரிட்ட சொல்லியிருக்கா. அவ அதுக்கு வந்து ஆடுன்னு ஆடிட்டா. அடுத்து தங்கச்சிக்காரி போயிட்டாங்க, அதுக்கும் வந்து சண்டை போட்டு போறா. என்னமோ அவியதான் வசதியா தெரியுது, நம்மளா இப்ப தாழ்ந்து போற மாதிரி தான் இருக்கு செல்லம்மா. அதுவும் அத்தை ரொம்பவே பணிஞ்சுதான் போறாவ அவளுக்குலாம். ஆமா மைனி, ரொம்ப பேசிய பத்தியல. அதனாலதான் எங்க அம்மா விட்டு கொடுத்து போறா போல. நம்மள மட்டும் எப்படிலாம் மிரட்டியவ அத்தை. என்னையெல்லாம் வாயே திறக்க விட மாட்டேங்க அவ. ஏதாவது நான் வாயை திறந்து பேசினாலே உடனே வாயை மூடிருங்க அவ. நான் என்ன கெட்டதா சொல்லியே? எல்லாம் நல்ல விஷயம் தான், நீ சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்படி இருந்துமே நீ ஒத்த வார்த்தை பேச விட மாட்டேங்க செல்லம்மா. அந்த சரோஜாவை நல்லா பேச விட்டு வேடிக்கை பார்க்காவ. ஆமா மைனி, அவ நல்லா பேசி கண்டுகிட்டா. எப்ப பார்த்தாலும் இப்ப வந்து பேசுற பத்தியல. வந்த உடனே சண்டை, அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி ஓடிட்டான்னு அப்போ ஒரு சண்டை. நம்ம குடும்பத்தை இப்பெல்லாம் ரொம்ப தான் பேசி கண்டுகிட்டா. நம்ம யாருமே திருப்பி பேச மாட்டேங்கிறோம் பத்தியல. செல்லம்மா, எனக்கு வர கோவத்துக்குலாம் நான் நல்லா திருப்பி பேசி விட்டுருவேன் அவளை. ஆனா அத்தைக்காக தான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன். ஏதாவது பேசினாலும் அத்தை உடனே வாயை மூடுன்னு சொல்லிடுறியாவ. அதனாலதான் நான் எதுவுமே திருப்பி பேசாம இருக்கேன் செல்லம்மா. ஆமா மைனி, எங்க அம்மா என் வாயை அடைச்சிரியாதான் தான் நானும் எதுவும் பேசாம இருக்கேன். இன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன் மைனி. ஏன் செல்லம்மா இரா? அவதான் வாராளே, வந்த பிறகு போ. இல்ல மைனி, எதுக்கு வந்த பிறகு போகணும்? ஓயாம இங்க வந்து கிடக்காளேன்னு நினைப்பா. நிச்சயத்துக்காக தான் வந்து அப்படியே இங்க வந்துட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்பிய மைனி. வேண்டாம் செல்லம்மா, குழந்தைன்னா அவளை கூட போயிருக்காருல, கூட்டிட்டு வரட்டும். அதுக்கு பிறகு நீ போ. இது வா வீடு தானே, அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ வந்ததுக்கு அப்புறமே நீ கிளம்பு, ஒன்றும் தப்பு இல்லை. சரி மைனி. அப்படி குழந்தை என்ன சொல்லிட்டாருன்னு இப்ப வீட்டை விட்டு ஓடனான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மாமா என்னைய மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போனவ. நானும் இங்க வந்துட்டேன். என்னை அந்த வீட்டுல யாருமே தேடவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. மாமாவும் என்னைய நினைச்சு கூட பார்க்கல, தோட்டத்துல தான் இருப்பாவ. என்னை தேடவே இல்லை. அப்படின்னா நான் அவருக்கு பிடிக்காம தான் அந்த வீட்டுல இருந்திருக்கேன். இதுக்கு மேல நான் அங்க போகவே மாட்டேன். மாமாவாது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டம் வருதோ? நான் விரும்பினது ஒருத்தர, என் கழுத்துல தாலி கட்டினது ஒருத்தர். சரி, ஏதோ ஒன்று அமைஞ்சு போச்சு. கிடைச்ச வாழ்க்கையை அம்மா சொல்லியதுக்காகவும் அக்காவுக்காகவும் வாழ்வோமேன்னு நினைச்சேன். ஆனா மாமாக்கு என்னைய பிடிக்கவே இல்லை. எப்ப துரத்தி உள்ளான்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி வாழ முடியும்? நான் என்ன எதுக்காக அங்க போகணும்? யாருக்குமே அந்த வீட்டுல என்னைய பிடிக்கல. அத்தை மட்டும் தான் கொஞ்சம் பாசமா இருப்பாவ. அந்த குஷ்பக்கா என்னை கண்டாலே சண்டைக்கு தான் வருவாவ. செல்லம்மா வேணிக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. நான் எதுக்காக அங்க போகணும்? யாருக்காக போகணும்? என்னைய கல்யாணம் பண்ணவருக்கே என்னைய பிடிக்கலங்கும் போது நாங்க போறதே வேஸ்ட். சரோஜினி, ஏலா சரோஜினி, ஏலா இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கா? வெளியே வர வேண்டியதானே? வந்ததுல இருந்து ஒரு நேரம் கூட வயிற்றுக்கு சோறுதிங்கல. ஒரு கிளாஸ் பாலை மட்டும் குடிச்சா உனக்கு வயிறு எப்படி நிறையும்? அம்மா சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? கருவாட்டு கறி வச்சிருக்கேல, நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்குமே. சோறு போட்டு அம்மையே பேசஞ்சு எடுத்துட்டு வந்து தரட்டுமா? எனக்கு சோறு வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். என்னை சும்மா விடுமா. ஏலா சரோஜினி, எதுக்கு நீ இப்படி வந்து பட்டினி கிடக்க? ஏதோ சின்னதா உன் புருஷன் கூட பிரச்சனை வந்துட்டு அதுக்காக இப்படி ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து கிடக்கணுமாக்கா? வாழை வந்து ஒரு வாய் சோத்தை தின்னு. வேண்டான்னு சொன்னா விடுமா. நானே மனசு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கேன். என்னல கஷ்டம் உனக்கு? என்ன பிரச்சனை? உன் புருஷன் நீ அடிச்சாரோ? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு 2 வார்த்தை வாயினால
பண்ணியாலும் அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்னை தேடி அவரா வரவும் மாட்டாரு. அப்படியே வராருன்னா அத்தை சொன்னதுனால தான் வருவாரு. எதுக்கு நாங்க போகணும்? அம்மா ஏன் தான் என் மனசு புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கன்னு தெரியல. நான் அவர் வந்தாலும் போக மாட்டேன்.